வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ட்ராவல் வித் ஜிஎன்பி. இன்றைக்கி நம்ம வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஜவ்வாது மலை அமிர்தியிலிருந்து ஜமுனா மருத்தூர் போயிட்டு காவனூர் அந்த ரூட்டில் போயிட்டு திருப்பி வேலூர் சைடில் வந்து ஜாயின் பண்ணுவோம். நான் சென்னையிலேருந்து கிளம்புறேன், 7 மணி ஆச்சு காலையில். ஆனால் நான் வந்து வீடியோ ஃப்ரம் அமிர்தி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த ரோட்டில் நம்ம எவ்வளோ தூரம் பார்த்துருப்போம், நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ வாட் இஸ் அ பாயிண்டிங் இந்த டிஸ்டன்ஸ் காட்டுறது. ஸோ ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் அமிர்தி காடுலேருந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். அமிர்தி காடு ரோடு கிட்ட வந்துட்டோம். ஆஸ் பர் கூகுளுக்கா இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி ட்ராவல் பயணம் எங்கன்னா ஜவ்வாது மலை அமிர்தி சைட்லேருந்து ஏறி எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுதோ. ஜமுனா மருத்தூர், காவனூர் மழை எப்படி இருக்குன்னு தெரில, சாலைகளும் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. முதல் தடவையாக இந்த ரோட்டில் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ 1.5 கிலோமீட்டரில் நம்ம அமிர்தி போய் சேர்ந்துருவோம். அங்கேருந்து தான் நம்மளுக்கு இந்த மலைப்பாதை ஸ்டார்ட்டு, காட்டு மலைப்பாதை. ஈஸ்டர்ன் காட்ஸோட இந்த சைடு நம்ம மலை தெரியுது நம்மளுக்கு. ஜவ்வாது ரேஞ்சு ஆஃப் தி ஈஸ்டர்ன் காட்ஸ். இதில் ஒரு அட்வென்ச்சரஸான பயணம் பண்ணலாம் இன்னைக்கு. நம்ம அமிர்தி சைட்லேருந்து என்டர் ஆகிட்டு ஜமுனா மருத்தூர் ரோட்டில் போயின்னு இருக்கோம். இங்கேருந்து ஜமுனா மருத்தூர் சுமார் 35 கிலோமீட்டர் அண்டு காவனூர் வந்து 50 கிலோமீட்டர். ரோடு வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இதை பராமரிச்சுன்ற மாதிரி நமக்கு தெரியுது பார்த்தா. போக போக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம காட்டுக்குள்ளே என்டர் ஆகிற ஒரு ஃபீலிங் வருது. அமிர்தி ஜூ, ஜமுனா மருத்தூர் 41 கிலோமீட்டர் போட்டிருக்கு இங்கேருந்து. ஃபாரஸ்ட் ஆஃபீஸு செக் போஸ்ட் ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ யார் வேணால் வரலாம்னு நினைக்கிறேன். பப்ளிக் ரோடு தான், என்ட்ரி போடணுன்ற மாதிரி தெரில. இது வரைக்கும் எங்கேயும் காணோம். வந்த உடனே நமக்கு கண்ணுக்கு தென்படுற முதல் விலங்குகள் குரங்கு தான். ரோடு மோசமாக இருக்குன்னு எல்லாம் சைட்லேயே போகிறாங்க மக்கள். வெல்கம் டு அமிர்தி ஸ்மால் ஜூ. அமிர்தி சிறு மிருகாட்சி சாலை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. லைட்டாக 2-3 நாள் மழை வந்தாலும் சேர இருக்குது ரோடு அங்கங்கே. கம்பீரமாக உட்காந்துருக்காரு பார் ரோட்டில். அமிர்தி ஜூ என்ட்ரன்ஸ் வச்சா, ஜூக்கு இது என்ட்ரன்ஸு. நம்ம இந்த கரடு மூடான பாதையில் போனோம் இப்போ. ஓகே, தண்ணி ஒன்றும் ஃப்ளோ இல்லை. ஒரு சின்ன குட்டி தடுப்பணை மாதிரி பாட்டியிருக்காங்க. இந்த ரோட்டில் வரதுக்கு முன்னாடி தண்ணிலாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஏதாவது டீ கடை கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப நேரமாக. எதுவும் காணும், எல்லாம் மலை கிராமங்களாக தான் இருக்குது. டூரிஸ்ட் வரப்பு இருந்ததுன்னா இருக்கும் கடைங்க. அது இல்லாத பட்சத்தில் கடைங்க அவங்க வச்சு அவங்களுக்கு லாபம் இல்லை இல்லையா, அதனால இல்லைன்னு நினைக்கிறேன். வாழை நிறைய வச்சுருக்காங்க. சாமை சாகுபடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மில்லட். மலைக்காட்டு பகுதி உள்ள நுழையிறோம் நம்ம இப்போ.
நுழைஞ்சாச்சு, போயிட்டுருக்கோம். இது ரொம்ப நாள் என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு ரோடு இது. இவ்வளோ வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் அதில் ஓட்டணுன்னு பாக்கியம் கிடச்சிருக்கு. மூங்கில். ஓ, சூப்பராக இருக்குங்க ரோடு. வாவ், ரெண்டு சைடும் மரங்கள் அப்படியே நம்மளுக்கு கொடை பிடிச்ச மாதிரி. இன்னும் அந்த அழகை பார்த்துட்டு நம்ம கான்சன்ட்ரேஷன் விட்டுறக்கூடாது ரோட்லேருந்து. மூங்கில் காடே இருக்குது எதிரில். வண்டி ரிப்பேர் ஆச்சா இருந்தது அதில் இல்லை, ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. மலைப்பாதையில் நடுவில் இந்த ஒரு கோயில் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி காவல் தெய்வம்னு நினைக்கிறேன். போகிற வாகனங்களுக்கு, போகிற மக்களுக்கு. நிறைய பேர் இதில் சேலை சாத்திருக்காங்க. ஸோ இந்த வழி போகிற மலைவாழ் மக்களுக்கு இது காவல் தெய்வமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சைடில் ஒரு ஆறு ஓடுற மாதிரி இருக்குது. இந்த நல்ல தருணத்தில் பார்த்து என் மேப்போட வயரிங் லூஸ் ஆகிடுச்சு, டிஸ்பிளே வர மாட்டேங்குது. ரோடு கொஞ்சம் குண்டு குழிமாக தான் இருக்குது. ஏதோ ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மலை கிராமம், மலை கிராமமோ ஏதோ வீடு, 2-3 வீடு தெரியுது. மலை கிராமம் தான் நினைக்கிறேன். எங்கெல்லாம் இந்த கிராமங்க வருதோ அங்கெல்லாம் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இபி ஆஃபீஸ் நினைக்கிறேன். ஓகே, வீடு பூட்டியிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா வீடும் பூட்டி தான் இருக்குது. எல்லா வேலைக்கு வெளியூர் போயிடுவாங்க போல இருக்குது. 1-2 வீடை தவிர எல்லாமே பூட்டி தான் இருக்குது. மழை தண்ணி அடித்து வந்து அந்த இடத்துல மேடுலேருந்து கீழே வருது இல்லையா, அதான் அங்கே ஃபுல்லாக தார் பிச்சு ஜல்லி மட்டும் தான் இருக்குது. இந்த ரோடு வந்தப்பறம் நான் இந்த கடந்த 15 கிலோமீட்டரில் பார்க்குற முதல் காரு இதுதான். காருங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ரோட்டில் வர்றது. ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு ரோடு. பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி தருது. மேடு ஏறணும்ல நம்ம இப்போ கொஞ்சம் பள்ளத்தாக்கு மாதிரி அந்த சைடு. அங்கே கூட ஏதோ சாகுபடி ஏதோ பண்ணுறாங்க போல இருக்கு. 2 மலைக்கு நடுவில் இருக்கிற பள்ளத்தாக்கில். ஆனால் எங்கே பார்த்தாலும் குப்பை. மேபி இதுதான் ஸ்பாட்டு போல இருக்குது.
நம்ம அமிர்தத்துலேருந்து கிளம்பி அபவுட் க்ளோஸ் டு 13 கிலோமீட்டர் கிட்ட வந்திருக்கோம். மலை ஏற ஆரம்பித்து பாதி மலை ஏறி இருக்கும். அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு பள்ளத்தாக்கு தெரியுது. இன்னும் மழை ஜாஸ்தி ஆச்சுன்னா இன்னும் பச்சை பசேல்னு ஆகிடும் போல இருக்குது. இந்த ஸ்பாட் அருமையாக இருக்குது. இந்த ரோட்டில் வர்றதுக்காக எவ்வளோ நாள் நான் பிளான் பண்ணியிருந்தேன். கடைசியில் இப்போ தான் முடிஞ்சுது. ஸோ இந்த கடையில் தான் இப்போ தண்ணி வாங்கி குடித்தோம் ஒரு லிட்ரு. நாணயம்பட்டு இந்த ரோடு உள்ளே போனால் நாணயம்பட்டுன்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கும் போல இருக்கு. உள்ள தண்ணி குடிச்சிட்டு டுவர்ட்ஸ் ஜமுனா மரத்தூர் கிளம்பியிருக்கோம். டுவர்ட்ஸ் ஜமுனா மரத்தூர் ரோடு வந்து நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப வருஷமாக வந்து ரோடு ஓடவே இல்லை போல இருக்குது. நிறைய இடத்துல தாரே இல்லை. மழை தண்ணி ஓடி ஓடி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டுருக்கு. இப்போ திருப்பி அந்த அடுத்த மலை ஏறி அந்த சைடு போகணும். ஜமுனா மரத்தூருக்கு நம்ம அமிர்தத்துலேருந்து புறப்பட்டப்புறம் இந்த ஒரு ஊர் தான் கொஞ்சம் பெருசு போல் இருக்குது. 4-5 கடைங்க இருந்தது. 2 ஊருக்கு பிரிகிற கூட்டு ரோடு இருக்குது. இப்போ இறங்குறோம் நம்ம. எப்படி திருப்பினார் பார்த்தீங்களா அவரு? இறங்கி திருப்பி ஏறுவோமா என்ன கதைன்னு தெரியல. எனக்கு இந்த ரோடு இதுதான் முதல் அனுபவம். சாமந்தி சாகுபடி வாவ் அருமையாக இருக்குது. சாம அரசு எல்லாம் ஊருக்குள்ளே வரப்பெல்லாம் ரோடு இன்னும் டேமேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. இப்படியும் இந்த மாதிரி இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க மக்கள். இந்த மாதிரி ஊருகளெல்லாம் வந்தால் தான் தெரியுது இங்கே இருக்கிற மக்கள்லாம் அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வளோ கஷ்டம்னு. நம்ம கொஞ்சம் குழி இருந்தாலே பாட் ஹோல்ஸ் இந்த ரோடுன்னு கத்துறோம். டெய்லியுமே இந்த ரோட்டில் எங்கேயாவது வேலைக்கு போகணும், இல்லை எமர்ஜென்சிக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்றது தான் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? மாடர்ன் வீடும் இருக்குதுங்க. அந்த காலத்தில் போட்ட டின்னு ஷீட்டு குடிசைங்களும் இருக்குது. இந்த மாதிரி அரசாங்கம் எனக்கு தெரிஞ்சு நிறைய திட்டங்கள்லாம் போடுறாங்க. ஆனால் அது வந்து கடைசி பயனாளிகள் வரைக்கும் சேருதா? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. எல்லா திட்டங்களும் சொல்கிறேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடில் இவ்வளோ தூரம் சாங்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒழுங்காக போட்டாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. பாருங்க, இது ஒரு ஒர்க் நடந்துகிட்ருக்கு. சின்ன கல்வெட்டை, ஆமாம், குட்டி கல்வெட்டு வேலை நடந்துகிட்ருக்கு.
இன்னொன்று கொஞ்சம் நான் அந்த ரோடு வந்ததுலேருந்து நிறைய சின்ன பசங்க, இன்னும் ஸ்கூல் லீவா இல்லையே, இந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரியல. இன்னும் நிறைய சின்ன பசங்க வண்டியில் சுற்றின்னு இருக்காங்க. இதுதான் தரப்பாலம் போல இருக்குது. சுத்தமாக தண்ணி இல்லை, சுத்தமாக தண்ணி இல்லை. காற்றாட்டு வெள்ளம் வந்தால் நிகரமாக இருக்கும் போல இருக்கும். திருப்பி ஏறுறோமா? ஆமாம். இங்கே பார்த்தேன் பெரிய புத்துக்கள், சில இடத்துல புத்து கோயிலும் பார்த்தேன். இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. வாவ். காடுகளின் வினோத சிற்பங்கள். நல்லா சில்லுன்னு காற்றடிக்குது. இப்போ வெயிலும் அடிக்குது, மேகமூட்டமாகவும் இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக இருக்குது. ரோடு மட்டும் கொஞ்சம் இங்கே நல்லா இருந்ததுன்னா சந்தோஷமாக வந்துட்டு போகலாம். இது ஒரு பாதை எங்கே எப்படி போகுது? இது ஒரு கிராம பாதையா? நிஜமாக இங்கே இருக்க மக்களை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். காலேஜ், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், வேலை எதுக்கு போனாலும் அவங்க இந்த ரோடு தான் டெய்லி போயாகணும். ஃபுல்லாக பல வருஷங்கள் ஆயிரம் போல இருக்கு ரோடு போட்டு. இறங்குது ரோடு, கீழே வீழ்த்துட்டு போகுது. கொய்ன்ற ஒரு சத்தம், காட்டுக்குள்ளெல்லாம் போனால் வரும் அந்த மாதிரி சத்தம், ஒரு கொய்யின சத்தம். இந்த பூச்சிங்கெல்லாம் சேர்ந்து கத்துங்க, அந்த மாதிரி ஒரு வினோதமான சத்தம் ஒன்று கேட்டேனே இருக்கு. ஃபுல்லாக டவுன் இறங்குது. ஆஹா, ஹேர்பின் பெண்டு. கண்டினியூஸ் ஹேர்பின் பெண்ட்ஸாக இருக்கு. ஷார்ட் கர்வ்ஸ். இந்த சட்டுன்னு இறங்குது ஹைட்டு. பெரிய பெரிய மரங்க. ட்ரெயிலர் என்ன பண்ணுவாங்க இந்த வண்டி எடுத்துன்னு இங்கே? ஸ்கூல்லாம் இருக்க போகிறது இங்கே. இது இங்கே பார்த்தா ஸ்கூலில் என்ன இது? உயர்நிலை பள்ளி. இது வரைக்கும் 4 சைலோ பார்த்துட்டேன் இங்கே வேறு வேறு கிராமத்தில்.
ஓகே, ரோடு ரிப்பேர் பண்ண அழகுறாங்களா இல்லை கல்வெட்டு போட அழகுறாங்களா, இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜமுனா மரத்தூர் டவுனு என்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜமுனா மரத்தூர் தான் நம்ம வந்து போலூர் டு வாணியம்பாடி போகுது இல்லையா, அந்த ரோடு வந்து ஜாயின் பண்ணுவோம் நம்ம. இப்போ ஜமுனா மரத்தூர் உள்ள நம்ம டவுனுக்குள்ளே வரோம். யூனிஃபார்ம் மாதிரி எல்லாம் ஒரே சேலை கட்டிட்டு போகிறாங்க. ஜமுனா மரத்தூர் சுற்று வட்டாரத்துக்கு ஒரு பெரிய ஊர். இங்கே பக்கத்தில் இருக்கிற கிராமவாசிகள் வாசிகள் எல்லாம் வந்து இங்கே தான் அவங்களுக்கு அன்றாட பொருள்லாம் வாங்கிட்டு போகணும் போல இருக்கு. நம்ம இப்போ டுவர்ட்ஸ் காவனூர் போகிறோம். விட்டா நம்மளுக்கு இப்போ 2 மணி ஆயிடுச்சு. இங்கேயே இதை சாப்பிட்றது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். பார்க்குறேன். ஜமுனா மரத்தூர்லேயே பரோட்டா சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ காவனூர் போயிட்டு காவனூர்லேருந்து ஆலங்காயம் தான் அணைக்கட்டு, வேலூர் அண்ட் டுவர்ட்ஸ் சென்னை. இதுதான் பிளானு. இந்த ரோடு வந்து போலூர், ஜமுனா மரத்தூர், ஆலங்காயம், வாணியம்பாடி போகிற ரோடு இது நம்ம இப்போ இருக்கிறது. அமிர்தத்திலேருந்து நம்ம ஜமுனா மரத்தூர் வந்து இந்த ரோடை ஜாயின் பண்ணோம். அந்த கேவலமான ரோடு ஓட்டின அப்புறம் இது பெரிய பிளெஸிங் மாதிரி இருக்கும் இந்த ரோட்டில் ஓட்டுறது. திருப்பி அந்த வனப்பகுதி உள்ளே போயிட்டுருக்கோம் நம்ம. இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்துட்டேன். புத்து கோயிலா? ஆமாம், புத்து கோயில் தான். என்ன ஒரு சேஞ்ச். நான் இப்போ அந்த ரோட்டில் ஓட்டிகிட்டு வந்ததுக்கும், சிங்கிள் ரோடாக இருந்தாலும் ரோடு நல்லா இருந்தால் தரமாக ஓட்டலாம். அந்த மக்கள் படுற கஷ்டத்தை எக்ஸ்ட்ரா தான். டெய்லி அந்த ரோட்டில் போனால் என்ன கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. என்ன உடம்பு வலி வரும், வண்டி எவ்வளோ டேமேஜ் ஆகும். வானர வீரன்ஸ் அடர்ந்த வனப்பகுதி. அதில் அசத்தலான சாலை. ஒரு தடவை காவனூர்ல இருக்கிற புதூர் ரோடு போகணும். புதூர் நாடு அது இன்றைக்கே போகலான்னு நினச்சேன். பட் 2:45 மணி ஆயிடுச்சு. 3 மணி ஆகுது. பச்சை பசுமைகள் தெரியுது அழகு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா விபத்து பகுதி. ரெண்டு சைடும் அப்படியே மூங்கில் நம்மளை வடைஞ்சி கொடுத்து வாங்க அப்படின்னு, இந்த சாலையில் வாங்க அப்படின்னு வர வைக்கிற மாதிரி இருக்கு. மூங்கில் காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம்.
எப்போதுமே இந்த காடு இதே மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை. இதில் யார் இது மரத்தை வெட்டி அதை வெட்டி இதில் அதை கட்டுறேன் இதை கட்டுறேன்னு கட்டாமல் இந்த காடை இப்படியே காடாக இருக்க விடணும். ஓகே, லிமிட் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டோம். சோகனி சாவடி இருக்குது, ஆள் இல்லை. நாடு 32 கிலோமீட்டர். இதுதான் ஒரு தடவை போகணும் இந்த ரோட்டில். டு பி டன் சம்டைம் லேட்டர். இங்கே தான் அப்சர்வேட்டரி இருக்குது, வாணி பாப்பு அப்சர்வேட்டரி. மலையில் அப்படியே கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இப்போ ரோடு ஃபுல் ஸ்லோப்பில் இருக்குது. இந்த அடுத்த மலை வந்து ஏலகிரி மலை. இந்த டாப்பில் இருக்கிறது ஏலகிரி. அஃப்கோர்ஸ் கோப்ரோவில் தெரியாது எனக்கு, இங்கேருந்து தெரியுது மலை. அடுத்த மலை, அந்த அடுத்த மலை வந்து ஏலகிரி. இதப்பா ரொம்ப நாள் கழிச்சு 2 வீலரில் இந்த மாதிரி ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சதில் எனக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் டு மை மைண்ட். கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டு இருக்காங்க, அவங்க போட்டோம், அவங்க வழி விட்டுட்டு. ஆலங்காயம் பஸ் ஸ்டாண்டு இதை க்ராஸ் பண்ணி டுவர்ட்ஸ் அணைக்கட்டு போகிறோம். அணைக்கட்டு போயிட்டு வேலூர் போவோம். இந்த ரோடு நம்ம அமிர்தி வழியாக ஏறி ஜவ்வாது மலைஸ்லேயே ஏறி ஆலங்காயம் வழியாக அப்படி திருப்பி ஆலங்காயத்துலேருந்து அணைக்கட்டு வழியாக திருப்பி கீழே இறங்குவோம். ஒரு பாப்போட்டம் மாதிரி மலையில். இந்த ரோடும் அருமையாக இருக்குது. சூப்பர் ட்விஸ்டீஸு, சிங்கிள் ரோடு. ஒரு சைடு மலை, ஒரு சைடு பள்ளத்தாக்கு. அண்ட் கண்டிஷன் ஆஃப் த ரோடும் நல்லாயிருக்கு. ஏர்பின் பெண்டெல்லாம் இருக்காப்பா. கீழே இறங்கிட்டோமா மலையிலேருந்து? அப்படி தான் தருது. மலையிலேருந்து கீழே இறங்கின மாதிரி தான் தருது. வேலூர் 40 இவ்வளோ சில்லற போட்டிருக்கு. போர்டே மங்கல் ஆகிட்டு இருக்கு. ஓகே மக்களே, நம்ம அணைக்கட்டு வந்துட்டோம். ஸோ ஒரு ஜவ்வாது மலையில் ஒரு பெரிய போட்டுட்டு கீழே வந்துட்டேன் நான். இப்போ இதுக்கப்புறம் நான் அணைக்கட்டிலேருந்து பொய்கை வழியாக வேலூர் போயிட்டு சென்னைக்கு போயிடுவேன். இந்த vlog நான் இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைகள் குறைகள் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இன்னொரு சின்ன விஷயம், டியூக் 390 இதுதான் கடைசி விலாகாக இருக்கும். ஏன்னா இந்த வண்டி வந்து என் பையன் எடுத்துக்க போகிறான். என் பையன் கிட்ட இருக்கிற விஸ்டாம் 250 நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்வாப் நடக்க போகுது. ஸோ டியூக் 390 வர கடைசி விலாக் இதுதான். வழியாக வேலூர் போயிட்டு சென்னைக்கு போயிடுவேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைகள் குறைகள் என்ன இருந்தாலும் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the best vlog on a Wisdom 250 SX. Till then, bye bye.